கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே வாழ்ந்த நாட்களிலே வேத புஸ்தகம் கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உருவம் கிடையாது. அதனால பாம்பு கடித்த ஜனங்களை சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரே மோசேயிற்கு ஒரு ஆலோசனை கொடுத்து இந்த வெண்கல சர்ப்பத்தை செய்து வை என்று சொன்னார். கர்த்தர் தான் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அந்த சர்ப்பத்தை ஜனங்கள் வணங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு இனி உங்களுக்கு இது மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் தாமாகவே இந்த பூமிக்கு வந்து எப்படி சர்ப்பம் தூக்கி நிறுத்தப்படும் போது ஜனங்கள் பார்த்து அதிலே சுகம் பெற்றார்களோ, அதே போல நீங்கள் என்னை பார்த்து சுகம் பெற வேண்டும் என்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரணத்தை சந்தித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சிலுவையை பார்க்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சிலுவையை பார்க்கிற மனிதர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அன்றைக்கு ஜனங்களிடத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்று சர்ப்பத்தை வைத்தார். அது தேவனுக்கு அதுக்கப்புறம் அந்த சர்ப்பத்தை ஜனங்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால கர்த்தர் பார்த்தார், எல்லா ஜனங்களும் இப்படி தவறான வழியில போய்விடக் கூடாது என்பதற்காக தாமாகவே பூமிக்கு வந்து தாமாகவே 33 ஆண்டு காலம் வாழ்ந்து அவராகவே எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிலுவையில உயர்த்தப்பட்டார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் கவனிக்க பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சுகமும் விடுதலையும் உண்டாகும். இயேசு கிறிஸ்துடைய தழும்பிலிருந்து தான் சுகம் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசுவையே சிலுவையில பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எதுவுமே இல்லை. அதனால தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பொருளை நிப்பாட்டினார். இன்றைக்கு தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், நேசகுமாரன் நமக்காக மரணத்தை சந்தித்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த பிரசன்னத்தினாலும் இந்த வல்லமையினாலும் இந்த கிருபையினாலும் நடத்தும். என்னுடைய குமாரனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.